यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं। यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं। यत्रैव यत्रैव शिरोमदीयं तत्रैव तत्रैव पदद्वयं ते। दिं 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 ஒட்டுமொத்தமான நம்ம தியானத்துக்குள்ள ஒரு எப்பயுமே பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய சாம்ராஜ்யம், பல்லவ சாம்ராஜ்யம், பாண்டிய சாம்ராஜ்யம், மருது சகோதரர்கள், சோழர் சகோதரர்கள், இந்த மாதிரி சாம்ராஜ்யம்லாம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு அலைவரிசை, ஒரு நட்சத்திரங்கள், இந்த விண்மீன்கள், அந்த நட்சத்திரங்கள் வால் நட்சத்திரங்களாக தோன்றும் போது அவங்க முன்னாடியே ராஜா வம்சத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் நடக்க போறதா கூறப்படும். அதுபோல தான் அங்க அந்த வடிவத்துக்குள்ள இருந்து, அந்த செயல்ல இருந்து அங்க ஒரு குழந்தை பிறக்கப்படும். அந்த குழந்தை ஒரு நல்ல அலைவரிசையோட, நல்ல வடிவம். அலைவரிசைங்கிறது ஒரு காற்றோட தன்மை உயிர் சக்தியாக, ஒரு மின்சார தன்மை கொண்ட அலைவரிசையாகத்தான் முதல்ல ஒரு உயிர் சக்தி இருக்கப்படுகிறது. அது மேலும் வலுப்பெற தான் அது ஒரு நட்சத்திரம் மாதிரி மாறுது. அது ஒரு வலுப்பெறும் போது தான் அது எப்படி வலுப்பெற்று ஒரு புயலாக மாறுதோ, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதோ, அது மாதிரி ஆரம்ப நிலையில எல்லா மனிதனுக்கும் ஒரு அலைவரிசையாக, ஒரு காற்றாக, ஒரு மின்சார தன்மையில தான் கிடைக்கப்படுது. அந்த மின்சார தன்மை எப்ப உயர்ந்த நட்சத்திரங்களாக, உயர்ந்த நிலவாக, உயர்ந்த சூரியனாக மாறும்போது பெரிய மாற்றத்தகும். நம்ம திரு விதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறோம், ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு போயிருக்கோம், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த அந்த சமஸ்தானத்துக்கு போயிருக்கோம், அதே மாதிரி மைசூர் சமஸ்தானத்துக்கு போயிருக்கோம், ராஜராஜனுடைய சமஸ்தானத்துக்கு போயிருக்கோம், பாண்டியர்களோட சமஸ்தானத்துக்கு போயிருக்கோம். இப்ப எல்லா சமஸ்தானத்திலையும் நமக்குள்ள அந்த முன்ஜென்ம தொடர்புகள்ல, அந்த அரண்மனைகள்ல அறிய முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் அறிந்தோம். அங்க வாழ்ந்த ராஜாக்களுடைய புகைப்படமோ, அந்த வாழ்ந்த ராஜாக்களுடைய நுட்பமான அந்த செயல்கள் எல்லாமே அழியப்பட்டிருக்கிறது. அந்த கலைகள் எல்லாம் சிதைந்து கிடக்கிறது. அந்த இடங்கள், கட்டடங்கள் எல்லாம் சிதைந்து கிடக்கிறது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகும்போது வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு. அங்க வாழ்ந்ததுக்கான, வீரபாண்டி கட்டபொம்மன் வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமோ எந்த செயலோ இல்லை. மைசூர் அரண்மனைகள் பார்க்க விகாரம் பயங்கரமாக இருக்கிறது. அங்க வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. என் மண்ணிலே வாழ்ந்த, வாழ்வீச்சிலே பேசப்பட்ட, வீரத்துக்கு பேசப்பட்ட ராஜராஜ சோழனும் அதே போலதான், பாண்டிய மன்னனும் அதே போலதான், மருது சகோதரரும் அதே மாதிரிதான், ராமநாதபுரத்தில் இருக்கிற சமஸ்தானமும் அதே போலதான். ஆனால் என்னை மெய்சிலுக்க வைத்தது, என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது, என்னை உறைய வைத்தது, என்னையே ஒரு மிகப்பெரிய செயல் வடிவமாக மாற்றி செய்த எது என்று கேட்டால், இவர்கள் உருவான அந்த உள் உணர்வுகள் பேரு அலைவரிசையாக இருக்கிறது, அந்த மண்ணிலே இருக்கிறது. நான் கண்டேன். எவன் ஒருவன் ராஜாவாக அவதரித்தானோ, எவன் இந்த நாட்டை ஆள்கிறானோ, எவன் கொண்டாடப்பட்டானோ, அவனுடைய உள் உணர்வு, அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரமாக அந்த அலைவரிசையை யாம் கண்டோம். எல்லா இடங்கள்லையும் யாம் கண்டோம். அப்ப அது ஒரு காற்றாக இருந்து அது ஒரு நட்சத்திரமாக வலுப்பெற்று, அதுதான் உள் உணர்வும் வாங்க. அந்த உள் உணர்வு ஒருத்தருக்கும் கிடைக்கப்படணும்.
என்னுடைய மாற்றம் சிறுவயதிலிருந்து குழந்தையிலிருந்து வந்து இளம் வயதிலிருந்து வந்து மனிதனாக இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி இறை தோற்றத்தை பேசுவதற்கு, ஞானத்தை பேசுவதற்கு, பிறருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு எப்படி ஒரு தனி மனிதனால் முடியும்? ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நல் வார்த்தைகளை கூறிவிட முடியாது. இதெல்லாம் நம்பிக்கை போதனைகள் வேணா செய்யலாம். ஆனால் ஒரு உள் உணர்வு, எனக்குள்ளே இருக்கிற காற்று பருவ மாற்றம் அடைகிறது, எனக்குள்ளே இருக்கிற காற்று வேறு தன்மைக்கு மாறுகிறது. அந்த காற்றோட தன்மைகள் என்னன்னா மேலும் கீழும் ஏறி இறங்குகிறது. அந்த காற்றோட தன்மை மேலும் கீழும் ஏறி இறங்க அந்த ஜீரோவில் இருக்கிறது அது மைனஸ்க்கு போக தொடங்கும் போது தான் அந்த மைனஸில் 1, 2, 3 இந்த ஸ்டேஜுக்கு வர வர காற்றோட தன்மை மேலும் கீழே போகிறத குறைச்சி சுவாசிக்கிறதே நம்ம குறைக்கப்படுகிறோம். அப்போ நம்ம காற்று என்ன பண்ணுதுன்னா இந்த வாகித்து போகிறத விட்டுட்டு ஆங்காங்கே அது நிற்க செயல்படுகிறது. அது ஸ்டாப் ஆகி அது ஒவ்வொரு இடத்துலையும் அது நிற்கிது. அப்போ அது ஸ்லோவாக சுவாசிக்கிறதையே ஸ்லோவாக சுவாசிக்குது. அப்போ அது அப்படியே ஆழ்ந்து போய் அதுதான் அமைதி, அதுதான் மனம் நிற்பது, அதுதான் மனம் அந்த எண்ணங்கள் கம்மியாக வேலை செய்வது, காட்சிகள் வருவது, தியானத்தில் நீங்கள் உயர்ந்ததுன்னு சொல்லுவது, அந்த காற்றோடு வேகம் ஓடாமல். அதனால தான் தியானம் பண்ணுறவங்க அதிகமாக கை காலை வீசி நடக்கக்கூடாது. தியானம் பண்ணுறவங்க இந்த ஜிம்முக்கு போகக்கூடாது. தியானம் பண்ணுறவங்க பெரிய நாட்டியம் ஆடக்கூடாது. தியானம் பண்ணுறவங்க பெரிய லெவலில் பாடக்கூடாது. தியானம் பண்ணுறவங்க மலையேற்றத்துக்குள்ளே போகக்கூடாது. தியானத்தில் உச்சபட்ச பெற்றவன் மூச்சு இறைக்கக்கூடாது, மூச்சு வேகமாக ஓடக்கூடாது. அப்போ மூச்சோட தன்மை, அந்த சுவாசத்தோட தன்மை நிதானமாக அப்படி நின்று நிதானிச்சு அப்படி பார்த்து அப்படி போகும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மாறணும். அதுதான் அந்த மைனஸ் மாற 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 அந்த -4 அதிகபட்சம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு 5க்கு மேலே தாங்காது. அப்போ அந்த 5 கிட்ட வரும்போது என்னன்னா இந்த உரைப்பணி மாதிரி இதை உரைய தொடங்கும் போது தான் இந்த சமாதி ஸ்டேஜோ இல்லை பேசிக்கிட்டு இருக்கும் போதும் ஆழ்ந்த அமைதிக்கு போகிறதோ மௌனம் கிட்டுவது. இந்த பேசாமல் இருப்பது மௌன விரதங்கிறாங்கல்ல, இந்த மௌன விரதம்லாம் என்னன்னா சுவாசம் உள்ள அப்படியே உரைப்பணி மாதிரி உறைவது. அப்போ சுவாசம் உறையும் போது சுவாசிக்கிற தன்மைகளை நீங்கள் அதிகமாக மூச்சை சுவாசிக்க வேண்டிய அவசியத்தை குறைக்கப்படுகிறது. அப்போ உள் சுவாசமும் வெளி சுவாசமும் அந்த உரைய ஒருத்தன் எவ்வளோ நாள் சுவாசிக்கிறத குறைக்கிறானோ அவன் குறைக்க ஆயுள் நீளுகிறது. அவன் மரணத்தை தள்ளி போடுகிறான். ஒரு நாள் அவன் அந்த உரைத்தன்மையாக உரைப்பணியாக மாறும்போது, அந்த உரைப்பணியாக எப்படி மாறும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரன் சூரியன் இரு காற்றாக இருக்கக்கூடியது, இடகலை பின்கலை என்று சொல்லக்கூடியது, அதை சுழுமனையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடகலை பின்கலை அந்த காற்றை அந்த செயல் வடிவத்தை என்னன்னா 2 வடிவமே ஒரே தன்மையில் கொண்ட காற்றாக மாறணும். அத்ரி அனிசியா, பார்வதி சிவன், நிலவு சூரியன். இப்போ இதுக்குள்ள அந்த ஒரு தன்மைக்குள்ள அந்த காற்று 2 காற்றுமே வாகித்து ஒரே மாதிரி ஒரே வடிவத்தில் 2 மாறும்போது அப்போ 2க்குள்ளையும் ஒரு தன்மையில் உறைந்து போய் நிற்கிறது. அதான் அண்டார்டிகாவோட கடலோட மிகப்பெரிய செயல் வடிவம். அண்டார்டிகாக்குள்ள போக போக அந்த உரைப்பணியாக அப்படியே ஐஸாக இருக்கிறதுக்கு ஆராய்ச்சி கூடமாக அங்கே மனிதர்களே வசிக்க முடியாது. வெறும் ஆராய்ச்சி தான் நீங்கள் பண்ணலாம். அப்போ அது மைனஸில் போயிடும், 10 தாண்டிடும். 10 தாண்டும் போது அங்கே ஒன்றும் சுவாசமே நடக்காது, கம்ப்ளீட் சுவாசம் நடக்காது. அதான் கைலை மலையிலெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அது 5, 6 கடந்தது கைலை மலையெல்லாம் மைனஸு. அப்போ நம்மளால் சுவாசிக்க அங்கே முடியாது. அப்போ ஏன்னா சுவாசமே நடக்கக்கூடாத ஒரு இடம். அதான் பேர் சமாதி, பேர் அமைதி. சிவன்கிறது என்னன்னா சுவாசிக்காதவர்னு பேர். அவருக்கு பேரே உரைப்பணியாக உறைந்து சுவாசிக்கவே மாட்டார். அதனால தான் கருப்பைக்குள்ள ஒரு இறை அலைவரிசை போகாதுங்கிறாங்க. காலங்காலமாக இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இறைவனை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கும் இறைவனுடைய ஆராய்ச்சியோ சித்தர்களோ முனிவர்களோ ரிஷிகளோ தேவர்களோ என்று சொல்லக்கூடிய அத்தனை பேத்தையும் நாம் வியர்க்கிறோம், பயங்கரமாக தேடுறோம். ஆனால் அதோடைய ரகசியங்கிறது மிக தீவிரமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது சுவாசிப்பது இல்லை, அது காற்றாக இருக்கிறது. அந்த இடத்துக்குள்ள அது அந்த மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணுது. அப்போ நமக்குள்ள சுவாசம் வெறும் காற்றாக ஒரு சாதாரண காற்று மாதிரி, அடுத்து அந்த காற்று இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக மாறுது, அந்த காற்று இன்னும் அடர்த்தியாக மாறுது. அப்புறம் அந்த காற்று என்ன பண்ணுது, ஸ்லோவாகுது. அப்போ ஸ்லோவாகும்போது மௌனம். அப்போ மௌனமாகும்போது நிறுத்தி கவனிக்கிறோம் ஒரு பொருளை. அப்போ நிறுத்தி ஒரு பொருளை கவனிக்கிறோம், ஒரு பொருளை உள்வாங்குறோம்,
ஒரு பொருளோட அப்படி பயணிக்கிறோம். அப்ப ஆழ்ந்து போய் ஒரு அந்த உள்ள இங்க இருக்கிற ஏக்கத்தை, அந்த சத்தத்தை அப்படியே மௌனமாகவே நமக்குள்ள கிரகிக்கப்படுகிறோம். அப்ப அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாற்றம் கிடைக்கும் போது, அப்ப சாதாரண காற்றாக இருக்கக்கூடியது ஒரு நட்சத்திர தன்மைக்கு மாறுது. அதுதான் உரைப்பணியோட செயல். அதுதான் அந்த உள் உணர்வுங்கிறாங்க. அப்ப அந்த உள் உணர்வு தன்மை கிடைக்கப்படும் போது அவங்க உயர்ந்த செயல், உயர்ந்த வடிவத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு வில் வித்தையை கற்றுக் கொடுத்தார், அந்த போர்ல செஞ்சார் அப்படிம்பாங்க. அப்ப ஒரு குரு ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தார் அப்படின்னா, தீட்சையில 2 வடிவம் இருக்கு. நயன தீட்சை, இதுல விரல்ல கொடுக்கறது, பல்வேறுபட்ட வடிவத்துல கட்டி அணைத்து கொடுப்பது, பல்வேறுபட்ட வடிவத்துல தீட்சை இருக்கு. ஆனா ஒரு பேரை, ஓம் இல்ல ஒரே ஒரு பேரை இந்த நம்ம கொடுக்குறோம்ல, இப்ப இதுதான் தீட்சையோட விஷயம். மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், இது தீட்சை தான். இது ஒரு உபதேசங்கிறது. இப்ப இந்த உபதேசம் கையில யார் கையில இருக்கோ அது தீட்சை தான். அப்ப இந்த வடிவத்தெல்லாம் ஒருத்தருக்குள்ள அந்த உச்சரிக்கும் போது என்ன ஆகும்னா, யார் கொடுக்குறாங்களோ, இப்ப எனக்குள்ள யார் கொடுத்தான்னா பதஞ்சலி. அப்ப நான் உச்சரிக்கும் போது எனக்குள்ள என்னன்னா பதஞ்சலியோட உள் உணர்வுகள் எனக்குள்ள ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எதை கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய கிருஷ்ணனுடைய சக்தியான உள் உணர்வை அவருக்கு அளிச்சார். அப்ப அர்ஜுனன் உடலாக, உணர்வாக, அந்த உயிராக இருக்கிறார். ஆனா போர்ல அந்த வாள், அந்த போர் செஞ்சது யாருன்னா 2 கிருஷ்ணன். ஒரு கிருஷ்ணன் வாகனம் ஓட்டுறார், இன்னொரு கிருஷ்ணன் தான் போர் பண்றார். அப்ப வெளியில பார்க்கும்போது அர்ஜுனனாக இருக்குது, உள் உணர்வு யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கிருஷ்ண பரமாத்மா எதை கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய உள் உணர்வை அர்ஜுனனுக்கு கொடுத்தார். அதே தான் இந்த வடிவத்துல இது கிரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஞான உபதேசத்தை லாகிரிக்கு, யுத்தேஸ்வர்கிரிக்கு, யோகானந்தருக்கு, இவங்க லாகிரி, யுத்தேஸ்வர்கிரி, யோகானந்தர். ஆனா 3 பேருக்குள்ள இருந்தது மகாவதர் பாபா. அந்த பாபாவுடைய உள் உணர்வை தான் லாகிரிக்கு கொடுத்தாரு. அப்ப லாகிரி யுத்தேஸ்வர்கிரிட்ட என்ன கொடுத்தாருன்னா, மகாவதர் பாபாவோட உள் உணர்வை தான் யுத்தேஸ்வர்கிரிக்கு கொடுத்தாரு. யுத்தேஸ்வர்கிரி யோகானந்தருக்கு எதை கொடுத்தாருன்னா அந்த உள் உணர்வை தான் கொடுத்தாரு. அப்ப அந்த உள் உணர்வு தான் இறை சக்திங்கிறாங்க. அப்ப அந்த இறை சக்திங்கிறது அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு என்னன்னா, பதஞ்சலியாக இருக்கக்கூடிய, ராமனாக இருக்கக்கூடிய, சிவனாக இருக்கக்கூடிய, பார்வதியாக இருக்கக்கூடிய, கர்த்தராக இருக்கக்கூடிய, அல்லாவாக இருக்கக்கூடிய எந்த வடிவமாக இருந்தாலும் அது ஒரு உள் உணர்வாக அலைவரிசையான ஒரு, எப்படி ஒரு தண்ணியாக இருக்கிற பொருள் ஒரு திரவம் கெட்டியா மாறுதல், அந்த மாதிரி ஒரு காற்றாக இருக்கிற பொருள் உறைந்து நட்சத்திரம் மாதிரி ஒரு வெளிச்சமா ஒரு காட்சி பிரகாசிக்குது அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் அந்த பெரும் உள் உணர்வு. அந்த உள் உணர்வு ஒருத்தருக்குள்ள ஒரு இறை சக்தியால குகையிலையோ, மலைகள்லையோ, காடுகள்லையோ, நதிக்கரைகளையோ ஒருவர் கடந்து தியானம் பண்ண அவருடைய காற்றுத்தன்மை மாற மாற ஒரு இடத்துல ஒரு உரைப்பணி மாதிரி அந்த உள் உணர்வு அந்த இடத்துல இருந்து அவருக்கு சோல் அட்டாச் மாதிரி அட்டாச் ஆகும். அப்ப அந்த சோல் அட்டாச் ஆகும்போது அவருடைய புதுமையான அவருடைய வடிவம் எல்லாம் தோன்றுகிறது. அப்ப பண்டைய காலத்துல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட கலைகள் வேற வடிவத்துல இந்த நாலேஜுக்கு, இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இவருக்குள்ள ஆட் ஆகுது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஸ்டைல், அவருடைய பயணம், அவருடைய தியானம், அவருடைய திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ராமனுடைய ஸ்டைல் மாதிரியே இருக்கு. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தருக்கு கிருஷ்ணனுடைய செயல் மாதிரி இருக்கு. ஆனா கிருஷ்ணன் வடிவமா இல்லை, கிருஷ்ணனுடைய செயல் கிருஷ்ணனுடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு இவருடைய. ஆனா கிருஷ்ணனுடைய போக்கு, கிருஷ்ணனுடைய அந்த காலகட்டத்தில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவோட எல்லா செயலும் இவருக்குள்ள இருக்கு. அப்ப அந்த உள் உணர்வு கிருஷ்ண பரமாத்மாவால் கொடுக்கப்பட்டது, ராமனால் கொடுக்கப்பட்டது, இப்ப சிவனால் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த உள் உணர்வுகள்னால தான் இத்தனை அரண்மனைகள்லையும் வெறும் ராஜாக்கள் தோன்றல, எல்லாமே ஒரு இறை சக்திகள் உள்ளே போய் அவர்களுக்குள்ள ஆட் ஆகும்போது அந்த ராஜாக்குள்ள வீரம் பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது, பெரிய வடிவம் பிறக்கிறது. அந்த உள் உணர்வை உணராத பட்சத்தில் இந்த ராஜ்யத்தில் மாயை நடக்கும்போது, அந்த உள் உணர்வு அவ்வப்போது வெளியில் வரும்போது அவங்களால உணர முடியாமல் ஒரு காலகட்டத்தில் போய் ராஜ்யம் அழிந்து அப்போ மாண்டு போகிறாங்க அவங்க. அப்போ அந்த ராஜ்யம் அழிகிறது. அந்த உள் உணர்வு அங்கேயே தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்துக்கு மேலே இந்த ராஜ்யத்தில் இந்த ராஜ்யத்தை தூக்கி நிறுத்த முடியாதுன்னு அந்த உள் உணர்வு என்ன பண்ணுது, ஒரு இடத்துக்குள் அதுவே தன்னை அப்படியே பூமிக்குள்ளேயே மறைஞ்சுக்கிட்ட மாதிரி, இல்லை காற்றோட காற்றாக ஒளிஞ்சு மறைஞ்சுக்குது.
இப்போ அண்டார்டிகாவில் சுவாசிக்க முடியாதுன்னு சொன்னோம்ல, அங்கே சுவாசமே நடக்காது. ஆனால் அங்கே உயர்ந்த சக்தி வாய்ந்த அலைவரிசைகள் மறைந்து கிடக்கு. அப்போ கைலாயத்தில் சுவாசமே மேலே நடக்காது. அந்த மலை மேலே ஏன் ஏற முடியலன்னா அங்கே யாருக்குமே சுவாசிக்க முடியாது. சுவாசம் இல்லாதவங்க, சுவாசிக்கவே முடியாதவங்க, சுவாசமே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க கைலாய மலையை ஏற முடியும், கைலாய மலையில் வசிக்க முடியும். அப்போ நீங்கள் எந்த இறையை தேடினாலும் இறையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கைலாய மலையை அந்த பிரணோன்னு சொல்லக்கூடிய, அந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய, அந்த சுவாச கோஷம்னு சொல்லக்கூடிய அந்த சுவாசமாகவே மாறி 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 சுவாச குவியலாக குவிச்சு ஒரு சுவாசமே மலையாக மாறி நிற்கிறது. சுவாச மலை என்று அதுக்கு பேர். அதுதான் கைலாய மலை. அது பேரே சுவாச மலை. ஒரு சுவாசமாகவே, சந்திரன் சூரியன் என்பது ஒரு காற்று, அதை சுவாசிக்காம சேகரிக்கிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் எப்படி நாத விந்த ஒரு ஆண் பெண்ணுகிட்ட கொடுக்காம சேகரித்து வச்சுக்கிறாரோ, அப்ப சேகரிக்க வைக்க அவருக்கு உயிர் சக்திகள் பெருகும்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி தன்னுடைய சுவாசத்தை அவர் சுவாசிக்காமையே சேகரித்து வச்சு அதை என்ன பண்றாரு, ஒரு பெரும் நட்சத்திரமாக, பெரும் கூட்டமாக, பெரும் சக்தியாக, பெரும் செயலாக மாற்றி அந்த இடத்தையே ஒரு குவியலாக, சுவாச குவியலாக, ஒரு கல்மலை மாதிரி இருக்கு பாருங்க கைலாய மலை. அதெல்லாம் உயிர் சக்திகள். அப்ப அது இறுவி போய் அப்படியே கல்மலை மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம உருவானது. அதிசயமா இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம ஆராய்ச்சியாளர்கள் திணறதுக்கு, ஆராய்ச்சியாளர்களை வியர்ந்து பார்க்க வைக்கிறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க நான் பார்த்தது, இமாச்சல் முழுக்க பார்த்தது, இந்த மலைத்தொடர் முழுக்க சுவாசமே இந்த மலையாக இங்க இருக்கிற அந்த அலைவரிசையாக இருக்கிறது. அதனாலதான் எல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ராமநாதபுரத்துக்குள்ள அரண்மனைக்குள்ள போகும்போது அந்த அரண்மனையை இப்ப நிர்வாகம் பண்றவங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப அதை தொல்லியல் துறை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சிய தொல்லியல் துறை ஏதோ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அங்க போகும்போது அங்க எவன் பாண்டியன், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தோன்றினா அந்த வீரபாண்டி கட்டபொம்மனுக்குள்ள இருந்த உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய பேர் அலைவரிசையாக இருக்கிற சக்தி இருக்கிறது. நான் தான் தோன்றியன் அப்படிங்கிறத, அதோடைய அடையாளத்தை, அதோடைய உள் உணர்வை எனக்கு உணர்த்துது. அப்ப இந்த வம்சம் எப்படி உருவானுச்சு, இந்த வம்சாவளி எப்படி உருவானுச்சு, அப்ப எப்ப உருவானுச்சு, எப்படி உருவானுச்சு, அப்ப எப்ப இதுக்கான அழிவுகள் வந்துச்சு, எவ்வளவு காலங்கள் அவரோடு இந்த உள் உணர்வாக நம்ம இருந்தோம், ஒரு காலகட்டத்தில் வெளியில வந்தோம் அப்படிங்கிறத கிளியரா சொல்லுது. அப்ப கட்டடம் இல்லை, பொழிவு இல்லை, அங்க எதுவும் இல்லை. ஆனா எது தோன்றப்பட்டுச்சோ அது இருக்கு. மைசூர்லையும் நான் பார்த்தேன். அப்ப எல்லா இடங்கள்லையும் வியர்ந்து போகிறேன், எல்லா இடங்கள்லையும் மெய்சிலுத்து போகிறேன். இப்ப இந்த மாதிரி உடை, இந்த மாதிரி செயல்கள்லாம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனிதன், எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒருத்தனால இந்த மாதிரி ஒரு வடிவத்தை பேசுவதோ சொல்வதோ, ஒரு யூக அடிப்படையில் சொல்லவோ, ஒரு யார்கிட்டே கேட்டுட்டு சொல்லவோ இல்லை, இது ஏதோ சாமி மாதிரி இறங்கி சொல்றது அப்படி இல்லை. அதுதான் அந்த உள் உணர்வுகள். அது பல நாள் அந்த உள் உணர்வை தாங்கிறதுக்கு இந்த உடல் தாங்கணும். முதல்ல இந்த உடல் வடிவம் தாங்கப்படணும். அதே மாதிரி நிறைய பேர் சந்நியாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் பல நாள் தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் பல நாள் நாதவிந்த தேக்கி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கே தெரியாம கனவுல கூட நாதவிந்து போயிடலாம். அப்ப அவங்க தன்னுடைய கனவு, நம்மளுடைய வாழ்க்கை கூட போயிடுச்சுன்னு கூட அழுகலாம். அப்படி கிடையாது. தியானத்தை பொறுத்தளவுக்கு நீ உயர் சக்தியை தேக்கி வைப்பதும் வெளியேற்றுவதும் உன் கையில இல்லை, அது காலத்தோட சுழற்சியில இருக்கு. அது இயற்கையாக எது எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கும். அதை நுட்பமாக பாதுகாக்க வேண்டியதோ, அதை பெருக்க வேண்டியதோ அது இயற்கையாகவே கூடுங்கிறாங்க. அப்ப இயற்கையாக ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம், இதோடைய தோற்றம். அப்ப அந்த உயிர் சக்திகளை மேன்மைப்படுத்துறதும் மேன்மை அடைய வைக்கிறதும் ஒரு பெரிய பணிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பழனியில இந்த தண்டாயுதபாணி சிலை உருவானதும், அந்த பழனி மலையில அந்த செவ்வாய்க்கான ஒரு வடிவம் கிடைக்கப்பட்டு இதுக்குள்ள இருக்கிற பெரிய அலைவரிசையாக இருக்கப்பட்டதும், அப்போ ஒரு உள் உணர்வுகள் இங்க மேல் நோங்கி, அந்த உள் உணர்வுங்கிறது ஒரு நட்சத்திரம் மாதிரிங்க. அந்த உள் உணர்வு தான் மனதையும் அந்த பிரெயின் சொல்லக்கூடிய எண்ணங்கள் அந்த எல்லாத்தையுமே
செயலற்று வைக்க சொல்லி இந்த பிரபஞ்சத்தை கிரகிக்க வச்சு பிரபஞ்சத்தில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை இந்த கோள்களுடைய சுழற்சியை, நட்சத்திர சுழற்சியை, இங்க இருக்கின்ற அனைத்து சுழற்சிகளையும் அதுக்கு ஏற்றது போல அதோடைய உரைகளோ அதோடைய பயணங்களோ அது காட்டுங்கிறது. இப்போ நான் இருக்கிறேன், காலை மாலை என்னுடைய பயணம், என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது வேணாலும் எந்த தவறு வேணாலும் நான் செய்யலாம். தவறு செய்யாம இருக்க முடியாது. ஆனா தவறு செய்யாம இருக்கிறேன் அப்படின்னா நான் இல்லை. அப்ப அந்த உள் உணர்வுகள் என்னை தவறு செய்யறதுக்கான அந்த வாய்ப்பை வழங்குறது இல்லை. அப்ப ஒரு தவறு செய்த மனிதன், தவறாக இருந்த மனிதன், தவறாக பேசிய மனிதன், தவறாக சாப்பிட்ட மனிதன், தவறாக தூங்கிய மனிதன், தவறாக இந்த உலகத்தை ரசித்த மனிதன் இன்று தவறு செய்யாமல் சத்தியத்தோடு தர்மத்தோடு நிற்கிறான் என்றால் அவனால் நிற்கவில்லை. அவனுக்குள் இருக்கின்ற உள் உணர்வுகள், அந்த சுவாசத்தோடைய மாற்றம், இதுதான் வடிவம். இது அப்ப இயற்கைக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய கனெக்ஷன், எவ்வளவு பெரிய கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த சீர்தோஷனத்துக்கு ஏற்றது போல நம்ம இரவு தங்குறதோ பயணத்தையோ மேற்கொள்றோம். அப்ப அந்த சீர்தோஷனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் என்னென்ன மாதிரி சீர்தோஷனம் இருக்கு, ஒரு நகரத்துக்குள்ள என்னென்ன மாதிரி சீர்தோஷனம் இருக்கு, தன்னுடைய உடல் என்ன சீர்தோஷனத்துல இருக்கு, என்ன மாதிரி அந்த உடலை அந்த இடத்துக்குள்ள தங்க வைக்க முடியுமா முடியாதா, இதெல்லாம் ஒருத்தருக்கு அந்த உள் உணர்வால மட்டும்தான் உணர முடிகிறது. அப்ப அந்த உள் உணர்வுகள் உணரும் போது அவருடைய பிரயாணம், அவருடைய வாழ்க்கை எல்லாம் முற்றிலுமாக வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறவரை மனிதனாக இருக்கக்கூடியவங்க, நார்மல் காற்றை சுவாசிக்கக்கூடியவங்க, நார்மலா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு புத்தகத்தை படிச்சு வேற வடிவத்தில் இருக்கிறவங்க இவரை பற்றி உணரவோ இவரோட மிங்கிளாகவோ கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த வடிவத்தோட அவங்க கலக்கிறதுல ரொம்ப குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு பறவைக்கிட்டையும் நீங்க நிறைய விஷயங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதோட சீர்தோஷண நிலைக்கு ஏற்றது மாதிரி தான் அது தங்குற இடத்தையோ அது இறை தேர்ற இடத்தையோ பயணிக்க வைக்கும். அப்ப அதுக்கு உணர்த்தும் உள் உணர்வா. இங்க நம்ம 6 மணி வரைக்கும் தங்கலாம், 6 மணிக்கு மேல இந்த இடம் சரியா இல்லை, இங்கிருந்து பறந்து போய் இன்னொரு மரத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது கூட உணர்த்தும். சில மனிதர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த உள் உணர்வுகள் உணர முடியாதனால 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஒரு நாட்டிலே இருக்கிறீங்க, ஒரு வீட்டிலே வசிக்கிறீங்க, சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டில் உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி வாழ்றதுக்கு காரணம் உங்களுடைய சுவாசத்தில் மாற்றம் இல்லாதனால, உங்கள் உள் உணர்வுகளை உங்களால் உணர முடியாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துன்பத்தில் மாட்டிக்கிறீங்க. இந்த நாட்டோடைய தேசத்தோடைய தலைவர் சொல்கிறார், நான் இன்னைக்கு நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சா என்ன நடக்கும்னே தெரில, எவன் என்ன பண்ணுவானே தெரிலன்னு தமிழ்நாட்டு ஸ்டேட்டோட சிஎம் சொல்றார். அப்ப அவர்கிட்ட அந்த உள் உணர்வு இருந்துச்சுன்னா அவருடைய செயல்பாடுகள் என்னன்னா அந்த துன்பங்கிறது எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப துன்பம்ங்கிறது எது கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய ராஜாவுக்கு தன்னுடைய உடலும் தன்னுடைய அந்த இடத்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த சீர்தோஷனத்தில் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த துன்பத்திலேருந்து அவர் வெளியில வந்துடுவாருன்னு அர்த்தம். அப்ப அந்த ராஜ்யத்தை எளிதாக கையாளலாம், எளிதாக வழி நடத்தலாங்கிறாங்க. அப்ப சில பறவைகளுக்கு வெளிநாடுகள்லேருந்து பல 1000 மைல்கள் கடந்து நம்ம நாட்டுக்கு வருது. அது சும்மா வரல. அந்த சீர்தோஷனத்துல அங்க வசிக்க முடியாதுன்னு அதுக்கு ஒரு உள் உணர்வு உணர்த்தும் போது அங்கிருந்து பறந்து இந்த சீர்தோஷத்துல இங்க இருக்கு. இப்ப விவேகானந்தனும் யோகானந்தரும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனது என்னன்னா, இந்த சீர்தோஷனத்துல இவன் அமெரிக்காவுக்கு போவான். அது மட்டும் கிடையாது, இவனுடைய செயல்பாடுகள், இவனுடைய வடிவம் என்னன்னா, இவன் அமெரிக்காவில் இருக்கப்படுற அந்த சீர்தோஷனத்துக்கும் இவன் உடலுக்கும் ஒத்து போகும். அப்ப அமெரிக்காவில் ஒரு ரேடியேஷன் கிடைக்குது. அப்ப பிரபஞ்சத்திலேருந்து ஒரு சீர்தோஷனம் ஒழுகுது. அதே சீர்தோஷன தன்மைக்கு இவன் மாறி இருக்கிறான். அப்ப இவன் போய் பேசும்போது இவருடைய கருத்துக்கள் அங்க இந்த சீர்தோஷனமாக வெளிப்படும் போது அமெரிக்காவில் பெரிய மாற்றங்களோ அங்க இருக்கிற செயல்பாடுகள்ல பெரிய செயல்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்ப எங்களை மாதிரி ஒருத்தருடைய உரை மாணிக்கவாசகரோ அருணகிரிநாதரோ நீங்க பண்றீங்கன்னா அந்த சீர்தோஷனத்திலிருந்து ஒரு அலைவரிசை வெளிப்படும் போது அது உயிர் சக்தியாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அது ஒரு வியர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வியர்ப்பை ஏற்படுத்துவாங்க. அதனாலதான் ஒருத்தருடைய விஷயம் என்னன்னா, பனி மழை இந்த வெயில் காற்று இது எப்படி சீர்தோஷனமாக அது பொழியுதோ அதே மாதிரிதான் ஒரு ஞானி தியானத்துல தன்னுடைய உடல்ல பருவ மாற்றத்துல சீர்தோஷனத்தை அவர்
அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ அவருடைய உரைகள், அவருடைய நடவடிக்கை எல்லாமே ஒரு காலம் கடந்த ஒரு பேசும் பொருளாக, ஒரு வியர்ப்பாக, ஒரு ஈர்ப்பு சக்தியாக ஏற்படுத்துங்கிறாங்க. அப்போ ஒரு ஞானியை வந்து என்னன்னா ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர் அவர். அப்போ ஒரு ஞானி பேட்டன், ஞானி, குரு இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு முக்கியமான காரணங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உள் உணர்வு அவருக்கு கிடைச்சதுனால தான். இப்போ பழனியில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த சிலையையோ இந்த கோவிலையோ சுற்றி வர்றதுக்கு காரணம் அந்த உள் உணர்வுகளை, அந்த ஈர்ப்பை, அந்த ஈர்ப்பு சக்தியை அது வந்து அந்த சிலையிலேருந்து ஒரு ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு அலைவரிசை வெளிப்படுது. அந்த அலைவரிசைங்கிறது என்னன்னா, அந்த உள் உணர்வுகள்லேருந்து இப்போ ஒரு உரைப்பனியாக சுவாசமே நடக்காது. அப்போ அந்த உரைப்பனிலேருந்து ஒரு புகை மட்டும் வெளியில் வரும். அப்போ அந்த அந்த ஐஸு உறைஞ்ச ஐஸு கரையாது. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு மெல்லிய ஊதுபத்தியை கொளுத்தி வச்சா ஒரு புகை வரும் பாருங்க. அதே மாதிரி பழனி மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புகை மட்டும் அப்படியே வெளியில் வரும். உள்ளே உறைஞ்சு போயிருக்கும், சுவாசமே நடக்காது. அப்படியே ஒரு புகை மாதிரி. அதுதான் நம்ம ஆளுங்க அந்த ஆறா சக்தி, அது ஒரு வடிவம்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடல்லையுக்குள்ளே இருக்கும். அப்போ இது நடக்கும்போது தான் இப்போ மக்கள் பார்த்துட்டு நம்மளை வந்து திருப்பி பார்க்க வர்றதோ இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமாக தான். அப்போ நிறைய இடங்களில் நம்மளுடைய உள் உணர்வுன்னு சொல்லணும்னா, நீ வந்து பணியில் இருக்கும்போது அதிகமாக மக்களை சந்திக்கும் போது அந்த உயிர் சக்தி விரயமாகும். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, பேசுகிறத, சுவாசிக்கிறத ரொம்ப நிதானமாக சொல்லணும் அப்படிம்பாங்க. பல பேர் வந்து மௌன விரதம் இருக்கணும், நீங்கள் அதிகமாக பேசாத, உன்னை மௌனமாக இரு. அருணகிரிக்கு கூட கொடுத்தது சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொன்னது என்னன்னா, சுவாச கோஷங்களை வீணடிக்காமல் உள் உணர்வை கவனிச்சு இருந்தால் தான் அந்த உயிர் சக்தி பெருகும். அப்போ பன்மடங்கு பெருகும்போது உன்னுடைய உயிர் சக்தி நட்சத்திரமாக மாறினாதான் அந்த உள் உணர்வுகளாக ஒருத்தர் வந்து உனக்குள்ள வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அப்போ ஒருத்தருடைய உயிர் சக்தி பெருகுனாதான் ஒரு உயர்ந்த உயிர் சக்தி உள் உணர்வாக உங்களுக்குள்ள அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ நான் போகிற குகைகள், மலைகள், கன்னியாகுமரி கடல்கள், இங்கெல்லாம் பெரும் சக்தி கொண்ட உள் உணர்வுகள் நம்மளை வந்து அதோடைய அந்த வடிவத்தை வந்து சொல்லும்போது நமக்குள்ள அது முழுமையாக அட்டாச் ஆகுதா அப்படின்னா, சமயத்தில் கொஞ்ச நேரம் இருக்குது, அது வெளியேறுது. காரணம் இன்னும் நம்ம அந்த மேன்மை அடைய தான் அதால் வந்து முழு பணியை உள்ளே இருந்து பணி செய்ய முடியும். இல்லைன்னா அந்த உடல் தாங்காது. இதுதான் வடிவம். அப்போ இந்த வடிவத்திலிருந்து தான் நம்மளுடைய உடையோ நம்மளுடைய உரைகளோ மொத்தமான செயல் வடிவத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு புரியாத புதிர் தான், எனக்கே புரியாத புதிர் தான். ஞானிகள் என்பது, சித்தர்கள் என்பது அவ்வளோ சாமானியமாக யூகித்து இப்படித்தான் வரையறையில் ஒரு மார்க் பண்ணிட முடியாது. அவங்கள போய் ஒரு வரையறை டிசைன் பண்ணிட முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் வந்துவிட்டேன் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. என்னை ஏற்கவே வேண்டாம் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்குள்ள ஒரு ஒரு மனிதன் அவ்வளோ சாமானியமாக ஒரு உயர்ந்த அலைவரிசையை உணர முடியாதுங்கிறாங்க. அப்போ அதனால தான் என் கூட இருக்கிற நிறைய பேரால் அந்த கருத்தியலை, அந்த செயலை, அந்த உணர்றதுக்கு எத்தனை வடிவத்தில் என் தகப்பனார் வந்து என்னை வந்து 5 வயசில் பழனிமலை கூட்டிகிட்டு வந்தார். என்னால் உணர முடிஞ்சிச்சா? 15 வயசில் இந்த பழனிமலைக்கு வந்திருக்கேன், 17 வயதில் இந்த பழனிமலைக்கு வந்திருக்கேன், 25 வயதில் இந்த பழனிமலைக்கு வந்திருக்கேன், 32 வயதில் இந்த பழனிமலைக்கு வந்திருக்கேன். அந்த தியானத்தோட நல்ல வடிவத்தில் மாறும்போது அந்த பழனி மலை, அந்த சிலை, அந்த கட்டடம், அங்கே இருக்கிற தங்க கோபுரம், அந்த போகருடைய குகை, இதெல்லாம் தெரியல. இந்த அடிப்படை, இந்த மலை எதற்கு உருவானது, எப்படி உருவானது, எப்படி இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் நடக்கிறது, இந்த முழு செக்டர் என்ன அப்படிங்கிறத உணர்றது தான் அந்த உள் உணர்வு. அதுதான் அப்போ அடிப்படையாக ஒரு கட்டடத்தோட பேஸ் என்ன, இதை தான் பெரியவங்க சொன்னாங்க. அடியும் முடியும் அறிந்தால் மட்டுமா இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான அந்த பேஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ நமக்கு அந்த பேஸ் மட்டும் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களே, அது மாதிரி பேஸ் தான் ஒரு மனிதனால் உணர முடியாமல், பேஸை உணராமல் நிறைய பேர் என்ன பண்ணுறான், படிக்கட்டையும் மாடிக்கும் போயிடுறான். அப்போ அவனுக்குள்ள அந்த சக்கரம் விழிக்கும் போதோ, குண்டலினி சக்தி விழிக்கும் போதோ, உயிர் சக்திகள் கொஞ்சம் மேல் நோக்கும் போது அவனுக்குள்ள காட்சிகளோ இங்கே இருக்கிற வடிவங்களோ வெவ்வேறு விதமாக காட்டும்போது அதை உயர்ந்த ஞானமாகவோ உயர்ந்த சக்தியாகவோ அதை வச்சு அவன் மேம்படுத்தி கொள்கிறான். அப்போ இதை ஞானிகள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அடிப்படையாக கீழேருந்து டெப்த்தாக வாங்க. அதனால தான் மன்னர்களுடைய வரலாறுகளை நிறைய நீங்கள் கல்வெட்டில் நீங்கள் இருக்கலாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அரமனைக்குள்ளே கொண்டு விட்டாலும் அந்த அரமனையோட சப்ஜாடாக நம்ம
அந்த உள் உணர்வுகள் நாம போய் ஒன்றும் கிடையாது, அங்கே போகும்போதே அந்த உள் உணர்வுகள் அங்கே உணர்த்தப்பட்டுரும். அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த 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 வடிவத்தை அங்கே காட்டி கொடுக்கப்படுது. அப்போ நம்ம அறியறதுக்காக நம்ம போகலை. இப்போ பாஞ்சாலங்குறிச்சியோடைய அந்த அரண்மனையை நான் திருநெல்வேலியில் ஒரு 1000 முறை திருநெல்வேலிக்கு போயிருப்பேன். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஒரே ஒரு முறை இப்போ தான் போனேன். அப்போ எப்போ நம்ம அழைக்கப்படணுமோ அப்போ தான் நம்ம அங்கே போவோம். இது வந்து என்னன்னா ஒரு 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 விடுதி மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஒரு விடுதி மாதிரி இதை ஒரு கதை மாதிரி சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வியர்ப்பு தான். ஒரு அறைக்குள்ளே இருந்துட்டு தினந்தோறும் பல்வேறுபட்ட செயல்களை ஒரு வியர்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு கனவு கிடையாது, ஒரு நிஜம். ஆனால் வெளியில் பார்க்குற மக்களுக்கு கனவு மாதிரி கற்பனை மாதிரி தெரியுது. அதனால தான் இதை உணர முடியாமல் நிறைய பேர் என்னுடைய இருக்கிறவங்கெல்லாம் வெவ்வேறு விதமாக அவங்க உணர்ந்துட்டு இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு ஒரு ஐடியாவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் நான் அடிக்கடி அவங்கக்கிட்ட சொல்கிறது அதுதான். இதை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தியானம் அப்படி இப்படிலாங்கிறதோட ஒரு இயல்பாக இந்த மாதிரி ஒரு உயர்ந்து இருக்கிறவங்களோட அப்படி பயணிக்கும் போதோ அவங்கள பார்க்கும்போதோ அது எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது growth மாறும், அது வளரும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் தியானம் பண்ணது, தியானத்தை பெருக்கிக்கிட்டது, உயிர் சக்தியை பெருக்கினதுங்கிறதோட அந்த இயல்பா அது போக்கிலேயே பல ஊர்களுக்கு, பல நகரங்களுக்கு, பல வடிவங்களுக்கு அதுவா என்னை வழி நடத்தி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு உட்கார வைக்கிறதுக்கு, அந்த பயணத்தை மேற்கொள்ள வைக்கிறது வச்சு அந்த உயிர் சக்தியை அதுவாக ஆட் பண்ணி அப்படியே அந்த சூட்சமத்தில் வேலை நடந்து 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 ஒரு வடிவத்தில் பார்க்குற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கும் போது இப்பையும் ஒரு ஞானியா ஒரு குருவா அந்த மாதிரிலாம் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஒரு பார்வையாளனா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ரசிக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தை பார்த்து வியர்க்கிறேன். இந்த நிமிடம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சராசரி மனிதனுக்கு அடுத்தது கீழே கூட நான் நின்று ஒரு பார்வையாளனா இந்த பிரபஞ்சத்தையும் பார்க்குறேன், சராசரி மனிதனையும் பார்க்குறேன். எனக்குள்ள கடவுள், குரு, சக்தி, போதனை, சித்தர்கள் அதெல்லாம் சத்தியமாக எனக்குள்ள தோணவும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவும் இல்லை. எனக்குள்ள இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்குற ஒரு வாய்ப்பை ஒரு 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 சராசரி மனிதன் நடந்து போகும்போது ஒரு பல்வேறுபட்ட மனிதர்களை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பல்வேறுபட்ட சூழல்களை ஒரு மலைகள்லையும் காடுகள்லையும் நதிகள்லையும் பார்க்குறோம். அதே மாதிரி நகரப்புறத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட குணம் கொண்ட மனிதர்கள் ஏன் இப்படி மாறுறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்கங்கிறதையும் பார்க்குற அந்த அவங்கள கிரகிக்கிற வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கிறது நினச்சி அதை நினச்சி வியர்ப்பு அடைகிறேன். இதை ஒரு சக்தியாக நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை, ப்ராமிஸாக பார்க்கல. இது ஒரு வேலை மாதிரியோ ஏதோ ஒரு பிம்பம் மாதிரி நான் கட்டமைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்குள்ள இந்த பொறுப்பு, இந்த மாதிரி உடை, இதெல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இயல்பா ஒரு சாதாரண மெல்லிய ஒரு துண்டை கிண்ட போத்திட்டு அப்படியே ஒரு இயல்பா போகணும், வாழணும், இயல்பாகவே அந்த கடக்கணுங்கிறது தான் எனக்குள்ள அந்த மீண்டும் மீண்டும் என்னுடைய உள் உணர்வுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. என்னை எவ்வளோ சிம்பிளிசிட்டி பண்ணிக்க முடியுமோ, என்னை எவ்வளவு இன்னும் எளிமை பண்ணிக்க முடியுமோ அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான். இந்த உள் உணர்வுகள் என்னை மேக்சிமம் தவறே செய்ய விட மாட்டேன். அப்போ எவ்வளோ தவறுகளை செய்தவன், எவ்வளோ ஆசைப்பட்டவன், இந்த உடலை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த வாய்ப்புகளை, அந்த உள் உணர்வு என்னன்னா அந்த ஆசை, அந்த மாதிரி எண்ணங்களை அது அப்படி தகர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா, பெரிய ஒரு சூழலாக நான் கருதுறேன். அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசணும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அதனால் இந்த உடைகள்லாம் நீங்கள் வேறு ஏதாவது கற்பனை பண்ணிடாதீங்க. அதனால தான் இந்த காணொலியை ஒரு முன்னோட்டமான ஒரு காணொலியாக, ஒரு முன்னோட்டமான ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் எப்பயுமே இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் எப்படின்னா ஒரு பார்வையாளனா நீங்களும் பார்க்க கற்றுக்கங்க. எனக்கு எந்த ஒரு பொறுப்பையோ அந்தஸ்தையோ கொடுக்காதீங்க. ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு புக்கு இருக்குது, அந்த மாதிரி என்னை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து என்னை ஒரு ஆய்வு பண்ணுங்க. ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி ஒரு சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் ஒரு இடத்துல சரணாகதியில் எங்களை மாதிரி ஒருத்தர் இப்படி ஒரு பயணம் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ராவல், என்னோட பேச்செல்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ஆய்வு பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை அதை எடுத்துக்கங்க. தேவையில்லாத பொருளை அங்கே வச்சுருங்க. பின்னாடி வர்ற ஜென்ரேஷனில் உள்ளவங்க அவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.
இதுக்குள்ள எந்த வடிவத்துக்குள்ளேயும் போயிடாது. ஏன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடைசியா இதுக்குள்ளேருந்து சொல்றது தான் அதையெல்லாம் தாண்டினது நிறைய இருக்கு அப்படிங்கிறத நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மனித வாழ்க்கைக்குள்ள நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். அந்த டிஸ்டர்ப், அந்த கஷ்டம், துன்பம், இந்த இயற்கை நமக்கு 90 விழுக்காடு துன்பம் கொடுத்தாலும் அதே 90 விழுக்காட நாமளும் ஒரு 90 விழுக்காடு துன்பத்தை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. அந்த துன்பம் தனக்குள்ள நடக்கிற துன்பம், தனக்குள்ள நடக்கிற இன்பம், தனக்குள்ள நடக்கிற போர், தனக்குள்ள நடக்கிற தீமை, தனக்குள்ள நடக்கிற வார்த்தைகள், தான் ஏன் இன்னொருத்தரை விமர்சனம் பண்றோம், தான் ஏன் இன்னொருத்தரை புகழ்றோம் அப்படிங்கிறது தனக்குள்ளே நிகழ்றத ஒருத்தன் தன்னை அந்த விஷயத்தை ஆய்வு பண்ணி அதை புரிதல் அவன் ஏற்படுத்திக்கிட்டானா அவன் உயர்ந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சுழற்சியை பார்க்கக்கூடியவும் உயர்ந்தமான ஒரு வாழ்க்கையை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும், இந்த பிறப்பிலிருந்து அவன் அழகாக எளிதாக விடுபடுவதற்கும், மரணத்திலிருந்து விடுபடுவதற்கும், துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் இங்க விமர்சனம் பண்றதோ ஒருத்தரை புகழ்றதோ அவனால உணர முடியாம அவனுடைய பாயிண்ட் வியூல இருந்து இது சரி, என்னை ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை கொண்டாடுறாரு, என்னை புகழ்றாரு. என்னை ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர் என்னை திட்டுறாரு, என்னை விமர்சனம் பண்றாரு. இப்ப இது ரெண்டுமே அவங்களுக்குள்ள இதை விவாதிக்கப்படணும். இது உள்ளுக்குள்ள அவங்க இன்னும் பல நாள் இவர் நல்லவரா கெட்டவராங்கிறது அவங்களுக்குள்ளேயே தீர்மானிக்கும் போது, உள்ள பார்க்கும்போது இதோடைய முழு வடிவமும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அப்பதான் தெரியும். அதனாலதான் கடவுளை அறியறதுக்கு எத்தனை பயணம், எத்தனை டிராவல் இருந்தாலும் அந்த உணர்தல் அப்படிங்கிறது அதுதான் வச்சாங்க. அப்ப கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்னன்னா நிறுத்தி நிதானிச்சு அதை உள்வாங்க வாங்க 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 தான் அது ஒரு பெரிய வடிவமா அது மாறுங்கிறது தான் ஒரு விஷயம். பூமியில தண்ணி கீழே ஊற்றும் போது அந்த மண்ணில் எங்க உறிஞ்சுக்குதுன்னே தெரியல. அப்ப அது உள்வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்வாங்கணும். அப்ப சுவாசத்தை முதல்ல உள்வாங்கிறவன், சுவாசத்தை நிறுத்தி வைக்கிறவன், சுவாசத்தோட வாழ்றவன், சுவாசமே சுவாசிக்காம மாறுறவன் உள்வாங்கப்படுறான்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு தூரம் ஒருத்தன் சுவாசிக்கிறத குறைக்கிறானோ, சுவாசம் அளவு வேகரிக்கும் போதோ, சுவாசத்தோட அழகு ஓடும் போதோ, சுவாசத்தோட அழகு அப்படி இப்படி மாறும்போதோ, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். 22 வருஷம் 25 வருஷமா பெரிய குருமார்கள்ட்ட தியானம் கற்றுக்கிட்டவங்கலாம் அப்படியே சுவாசம் வேகமா ஓடுது, ஆடுறாங்க. அப்ப என்னன்னா ஒப்பீடல் பண்றாங்க, என்னையும் அந்த குருவையும் வச்சு ஒப்பீடல் பண்றாங்க. எங்க குரு இப்படி அப்படி. அதுக்கு காரணம் நான் கிட்ட பார்க்கும்போது அவங்க சுவாசம் அப்படி மேலும் கீழே ஓடுது. அப்ப ஓடும்போது இந்த பிரெயின், இந்த மனமெல்லாம் தரிகட்டு ஓடும். அது அதோடைய அதுல அலைவரிசை இருக்கும், அதுல சக்தி இருக்கும், ஆனா நிதானம் இருக்காது. அதுல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்ப அதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க ஒரு குருவை நல்லவர் கெட்டவர்னு சொல்லி அந்த குருவுக்கு ஒரு ஒப்பீடல் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க. இங்க வர ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குருவை புகழ்றதோ ஒரு குருவை இகழ்றதோ வேண்டாம். அவன் ஜெயிச்சானா தோத்தானாங்கிறது தான் முக்கியம். இங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க தோத்தீங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட தியானத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். நீ என்னன்னு, நீ ஜெயிக்குவியா தோக்க போறியா, உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நீ என்கிட்ட வர்ற. என்ன புகழ்றதுக்கோ எனக்கு ஒரு சிறந்த மனிதன் என்று எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க நீ வரல. அப்ப என்ன நீ உயர்த்துவதற்கோ, என்ன நல்வழிப்படுத்துவதற்கோ, எனக்கு அறிவுரை சொல்வதற்கோ, என்ன உட்கார வச்சு என்கிட்ட நான் ஒரு 10 கேள்வியை கேட்கிறேன்னு நினைக்கிறதுக்கோ அதுக்கு நீ வரல. உன்னை அறிவதற்கு, உன்னை உயர்த்தி கொள்வதற்கு, இந்த புரியாத புதிரிலிருந்து விடை கண்டுபிடிப்பதற்கு, இந்த மனித குலம் என்ன, இந்த வாழ்க்கை என்ன, கடவுள் தத்துவம் என்ன, இவ்வளோ செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. பல நாட்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை, பல்வேறுபட்ட சூழல்கள்ல கடந்து போய்கிட்டே இருக்கிறோமே. இது எதை காட்டுது, எதை எங்க நோக்குறோம், என்ன தீர்வு அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு அதை விட்டுட்டு நீங்க எனக்குன்னு சொல்றதோட பல்வேறுபட்ட குருவுக்கு நீங்க சாதகமாக செயல்படுறீங்க, பல்வேறுபட்ட குருவுக்கு பாதகமாக செயல்படுறீங்க. குருவுக்காக சாதகமோ பாதகமோ இங்க யாரும் தேவைப்பட மாட்டாங்க. ஒரு குருங்கிறவர் யாருன்னா சாதகத்தையும் பாதகத்தையும் விடுபட்டவர். அவருக்கு ஆளு வேண்டாங்கிறது அதுதான். கடவுள் தோன்றிய காலத்திலே இன்ன வரைக்கும் கூட்டமோ பக்தர்களோ வாலிண்டரோ சீடரோ வேண்டாங்கிறதுக்கு என்ன காரணம்னா இது உணரக்கூடிய செயல். அப்ப என்னை உணரக்கூடிய செயல்ல விட்டுட்டு பக்தியில கூட்டம் சேர்ப்பது முக்கியம் இல்லை. அப்ப இதுதான் முக்கியம்.
அப்ப என்கிட்ட வர்றவங்களுடைய சுவாசம் அடிப்படையா பார்வதி உங்கள்கிட்ட பேசலாம், சிவனுடைய தன்மை உங்ககிட்ட இருக்கலாம், உங்களுக்குள்ள பெரிய அலைவரிசைகள் இருக்கலாம், பெரிய குண்டலினி சக்தியில பெரிய வாக்கு சொல்லலாம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கலாம். தியானத்துல உயர்ந்த தியானத்தை அங்கங்க சொல்லி மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய மாணவர்களை உருவாக்கலாம். ஆனா அதெல்லாம் கடந்து உங்களுக்குள்ள அடிப்படையா வேற ஒரு பரிணாமம் நடக்கணுங்க. அப்ப நடக்கும்போது நீங்க எல்லாத்துலேயும் விடுபட்டு ஒரு பார்வையாளனா பார்க்குற மாதிரி ஒரு தருணம் வரும். அங்க நீங்க குருவும் கிடையாது, அங்க எந்த பொறுப்பும் கிடையாது, சங்கம் மடம் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒரு சாதாரண தனி நபர்கள் மாதிரி ஒரு மலை தொடர்கள்ல போய் ஏறி நின்று அப்படியே ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படி நின்று இந்த உலகத்தை பார்க்கறது இருக்கு பாருங்க. அதுதான் தியானத்தோட உச்சபட்சம். அப்ப எல்லாம் விட்டு அப்படி நிற்கிறது இருக்குல்ல, அதுதான். இந்த மாதிரி ஒரு சூழல் வேணும், இந்த மாதிரி ஒரு சூழல் மாறணும். நீங்க பாருங்க, நீங்க நிறைய பேர் என்ன புகழ்றது என்ன இகழ்றது எல்லாம் விட்டுட்டு நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய நீங்க உழைக்கணும், நிறைய தேடணும். இதெல்லாம் பத்தாது. கடவுள் பேரை சொல்லி இவரை காப்பாற்றிடலாம், அவரை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேற. அதெல்லாம் ஒருத்தரை காப்பாத்துறது, ஒருத்தரை நல்வழிப்படுத்துறதெல்லாம் ஓகே. ஆனால் அதை தாண்டி நான் தான் மீண்டும் சொல்றேன், ஒருத்தரை இந்த சுழற்சியை பார்க்கக்கூடியவர் அங்கே கீழே விழுந்துருவாருன்னு எனக்கு தெரியுது சுழற்சியை பார்க்குறேன். அப்போ அவர் கையை பிடிச்சி அங்கே நிறுத்துறேன். அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களால் பார்க்க முடியாதனால அது அதிசயம்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் இதை தான் இயல்புன்னு சொல்கிறேன். என்னால் பார்க்க முடியுது, அங்கே விழுந்துருவாருன்னு கையை பிடிச்சி இழுத்து விட்றேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, குரு பட்டம் கொடுக்குறாங்க, எனக்கு கடவுள் பட்டம் கொடுக்குறாங்க, எனக்கு சிவன் பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தன் சுழற்சியை பார்க்க தெரிந்தவனுக்கு அவனை இயல்பு மனிதன்னு சொல்ல தெரியல. அதுதான் இயல்பு. இந்த தப்பு செய்யாம வண்டியை கரெக்டா கீழே உழுவாக ஓட்ட தெரிஞ்சவனுக்கு பேர் இயல்பு தானே. அப்ப அந்த இயல்பா இந்த உலகத்தை பார்க்க தெரிஞ்சவனுக்கு, இந்த சுழற்சியை பார்க்க தெரிஞ்சவனுக்கு கண்மூடித்தனமாக குரு பட்டம் கடவுள் பட்டம் வழங்கப்படுகிறது. அதுவே அவனுடைய பணிக்கு பெரிய இடையூறாக மாறுது, பெரிய கஷ்டமாக மாறுது. கைலாயங்கிறது சுவாசமே சுவாசிக்காதவன் இடம் அப்படின்னு பேர். சுவாசிக்கவே சுவாசத்தையே பயன்படுத்தாதவனுக்கு பேர் தான் கைலாயங்கிறதே அந்த மலைக்கு பேரு, அந்த வடிவத்துக்கு பேரு. நான் அந்த சுவாசமே சுவாசிக்காத அந்த இடத்த நேசிக்கிறேன். அது பேரா இல்லை, அந்த அனுபவத்துக்குள்ள போறதுக்கு பார்க்குறோம், அந்த அனுபவத்துக்குள்ள அப்படியே கடக்கிறோம். அப்போ அந்த அனுபவமாக்குள்ள வாழ்றதுக்கு ட்ரை பண்றதுனால அந்த தன்மையில இருக்கிறோம் அப்படிங்கிறதான் வெளிப்படுத்துறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்க அவசியமாக இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப நிறைய நபர்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கண்மூடித்தனமான சில புரிதல்கள், சில புத்தகங்கள், சில தியானங்கள், சில பக்திகள் உங்களை மாதிரி ஆழ்த்தி வச்சிருக்கு. அப்போ ஒருத்தருடைய பார்க்கும்போது இந்த குரு போனா ஏதாவது மேஜிக் பண்ணிடுறா, அப்படி அவர் குருவே அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அவரை வேற ஆங்கில இருந்து பார்க்க கற்றுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஆனா ஒரு நாள் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்றோ ஒரு நாள் புரியும்னு நான் நம்புறேன். நல்ல சூழல்ல சந்திப்போம்.